திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல் வந்து கொண்டிருந்தது. அந்த ரயிலில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அந்த ஓடும் ரயிலில் வடமாநில வாலிபர் ஒருவர் திடீரென நாய் போன்று குரைத்து பயணிகளை கடிக்க பாய்ந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பயணிகள் ராபிஸ் பாதித்திருக்கலாம் என பயந்தனர். ரயில்வே போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். இதனை அடுத்து திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் போலீசார் அந்த வாலிபரை மீட்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் இப்போது தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் மனிதர்களுக்கு பெரும் தொல்லையாக மாறியிருக்கிறது. தனியாக சிறுவர்கள், முதியவர்கள் நடந்து செல்லவே முடியாத அளவிற்கு இருக்கிறது நிலைமை. கூட்டமாக சுற்றும் தெருநாய்கள் திடீரென ஒருவரை கடித்து குதறும் சம்பவம் அடிக்கடி நடந்து வருகிறது. இதில் ராபிஸ் அதாவது வெறிநோயால் பாதித்த நாய்கள் கடித்தால் மனிதர்களுக்கு ராபிஸ் நோய் தொற்று ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாகி விடுகிறது. அண்மையில் கூட ஒருவர் வளர்ப்பு நாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அதே போல பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் பயந்து போயிருக்கிறார்கள். இந்த நிலையில் திண்டுக்கல்லில் ஓடும் ரயிலில் ஒரு இளைஞர் நாய் போன்று குரைத்து பயணிகளை கடிக்க பாய்ந்த சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வரும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நேற்று முன்தினம் இரவு திண்டுக்கல் அருகே வந்து கொண்டிருந்தது. அந்த ரயிலில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இதில் ரயிலின் பின்பகுதியிலிருந்த முன்பதிவு இல்லாத ஒரு பெட்டியில் ஏராளமான பயணிகளுடன் பீகாரைச் சேர்ந்த 4 வாலிபர்களும் பயணித்துள்ளனர். அதில் ஒரு பீகார் வாலிபர் திடீரென நாய் போன்று குரைக்க தொடங்கிவிட்டார். அதை கேட்டு திடுக்கிட்ட சக பயணிகள் என்னவோ ஏதோ என்று அவரை பார்த்து கொண்டிருந்தனர். உடனே இளைஞருடன் வந்த 3 பேரும் அவரை அமைதிப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் அந்த வாலிபரோ தொடர்ந்து நாய் போன்று குரைத்ததோடு எதிரே இருந்த பிற பயணிகள் மீது கடிக்க பாய்ந்தார். அதை பார்த்த பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அவருக்கு ராபிஸ் நோய் பாதித்திருக்கலாம் என்றும் அவர் கடித்தால் தங்களுக்கும் ராபிஸ் தாக்கிவிடும் என்று பயந்து அருகிலிருந்த பயணிகள் எழுந்து ஓடினர். அதன் பின்னரும் அந்த வாலிபர் ஆக்ரோஷமாக சத்தமிட்டபடி இருந்ததனால் பெட்டி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதற்குள் அந்த ரயில் 10:45 மணி அளவில் திண்டுக்கல் ரயில் நிலையத்துக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்து அந்த இளைஞரை ரயிலிலிருந்து கீழே இறக்கினர். அப்போதும் அந்த வாலிபர் ஆவேசமாகவே இருந்தார். அவர் யாரையும் கடித்து விடாமல் தடுக்க அவருடைய முகம், கை மற்றும் கால்களை துணியால் கட்டிய போலீசார் பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடந்தது. அதில் அவருடைய உடலில் நாய், குரங்கு உள்ளிட்ட எந்த விலங்கும் கடித்த காயம் மற்றும் ராபிஸ் அறிகுறி எதுவும் கிடையாது. அதே நேரம் அவர் போதையில் இருந்தது தெரிய வந்தது. எனவே போதை வெறியில் அவர் நாய் போன்று குரைத்து கடிக்க பாய்ந்திருக்கலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரை டாக்டர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இது தொடர்பாக திண்டுக்கல் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.